Lotus ஆடி சேலின் பிரியசகி. பாருங்க, இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்றேன், அடுத்த மாசத்துல இருந்து நான் கோடீஸ்வரன். என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டீங்களோ இனி எப்படி நடந்துக்குவீங்களோ அதை பொறுத்து தான் ஃபியூச்சர்ல உங்களுக்கான ஷேர் வரும். என்னாச்சுமா? ஏதோ சர்ப்ரைஸ் சொல்றேன்னு வந்துட்டு எதுக்காக எழுதிட்டு இருக்க ஸ்னேகா? என்னாச்சு? சின்ன பொண்ணு தானங்க, எல்லாத்துக்கும் எமோஷனல் ஆகுறா. அவங்க மாமனார் மாமியார இத்தனை நாளா புரிஞ்சுக்காம இருந்துட்டாலாம். இப்ப அவங்க இவள ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்களாம். இவளும் அவங்கள புரிஞ்சு நடந்துக்கிறதுனால இப்படி ஒரு மருமக கிடைக்க மாட்டான்னு அவங்க ஓயாம இவ புகழ் தான் பாடுறாங்களாம். இவ ஹஸ்பண்டுக்கும் இவளுக்கு இடையில இப்ப நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சான். அவர் இப்ப இவள தாங்குறாராம். அங்கிள் மட்டும் இல்லனா இப்படி ஒரு நல்ல லைஃபை மிஸ் பண்ணிருப்போன்னு எமோஷனலாயி அழுகிறா. இனிமே எக்காரணத்தை கொண்டும் அந்த வீட்டை விட்டு வரமாட்டாலாம். ஆண்டி, அதானே சொல்ல வந்த? அன்னைக்கு நான் சொன்னப்போ உனக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்தது. இப்ப தெரியுதாமா, விட்டு கொடுத்து போனா இங்க எல்லாருமே நல்லவங்க தான். கிஷோரும் அவங்க அப்பா அம்மாவும் ரொம்ப தங்கமானவங்கம்மா. அது இப்போவாது உனக்கு புரிஞ்சுதே. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா. இத பாருமா, இனிமே உன் புருஷன் வீட்டுல இப்படியே சந்தோஷமா இருக்கணும். அதைத்தான் நாங்க எதிர்பார்க்கணும். நீ ஏதோ சர்ப்ரைஸ் அது இதெல்லாம் ஒன்னே நான் வேற என்னெல்லாம் கற்பனை பண்ணிட்டேன். என்ன சுப்பு? ஏம்மா, கிஷோர் ஆபீஸுக்கு போயிட்டாரா? கிளம்பிட்டாரு அங்கிள். ஏம்மா, வயசான மாமனார் மாமியாரை தனியா வீட்டுல விட்டுட்டு நீ மட்டும் இங்க வந்துட்ட? நீ சாப்பிட்ட உடனே கிளம்புமா, நான் ஃபேக்டரி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். வரேன் சுப்பு. வரட்டா? பாய். ஆண்டி, நான் எவ்வளவு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். எதுக்காக என்ன அடிச்சீங்க? நம்ம ஃபேமிலி நல்லதுக்காக தானே நான் அதை சொல்றதுக்காக அவசர அவசரமா ஓடி வந்தேன். வர வர இங்க என்ன நடக்குதுன்னு புரிய மாட்டேங்குது. நீ முதல்ல உட்காரு, புரியுற மாதிரி சொல்ற. உட்காரு. ரக்ஷனா யார் தெரியுமா? யாரு? பிரபுவோட லவர். இந்த ஜாதகம், டிடெக்டிவ் ஏஜென்சி இதெல்லாம் நாங்க ரெடி பண்ணதுதான். இது தெரியாம நீ பாட்டுக்கு இங்க வந்து ஒலர தெரிஞ்ச. இந்நேரம் இத உங்க அங்கிள் கிட்ட சொல்லியிருந்தா எல்லா பிளானும் கெட்டு குட்டி சோரா இருக்கும். எனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? நீங்க என்கிட்ட எதுவுமே சொல்லல. எல்லாருக்கும் இப்போவே தெரிஞ்சா அதனால ஏதாவது பிரச்சனை வந்துரும் நினைச்சேன். ஆனா இப்போ தெரியாதனால தான் பிரச்சனை வந்துரும் போல இருக்கு. அம்மா, எங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப நேரமா எதுவுமே புரியலம்மா. ஸ்னேகா உங்ககிட்ட என்ன சொன்னா? நீ எதுக்கு அவளை அடிச்ச? இவ அவர்கிட்ட சொல்ல வந்த விஷயம் என்ன தெரியுமா? ரக்ஷனா நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது. அவ கேரக்டர் வேற. இங்க வந்து சொத்துக்காக நடிக்கிறான்னு சொல்ல வந்தா. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? கிஷோர் தான் சொன்னாரு. சரி விடு, இப்போ உனக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சுல, இனி பிரச்சனை இல்ல. எங்க பிரச்சனை இல்ல, இப்பதான் பெரிய பிரச்சனையே ஆரம்பம். அந்த கிறுக்கு பைய கிஷோருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்க, அது போதாதா? என்ன அவனை பத்தி சொன்னது உனக்கு புதுசா கோபம்லாம் வருது? நீ வீட்டுக்கு போன உடனே சொல்லிட்டியான்னு கேட்பான்ல, நீ என்ன சொல்லுவ? நீ சொல்லலன்னு சொன்னா நேரா அவனே வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் மறுவேளை பார்ப்பான். கண்டிப்பா அதான் நடக்கும். இது பார் ஸ்னேகா,
நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. கிஷோர் இங்க வந்து அவர்கிட்ட எதுவும் உளறி வைக்க கூடாது. என்னடி டவுட்டா தலையாட்டுற? மா இனிமேதான் நான் என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். நான் ஒரு மூட்ல இங்க வந்தேன், இங்க என்னடானா டோட்டலாவே வேறையா இருக்கு. இத கூட சமாளிக்க மாட்டியா நீ? ஆன்ட்டி கூட இன்னொன்னு சொல்லி வச்சிருக்கீங்க. என்ன? அதான் நான் என் மாமனார் மாமியார் கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிறேன்னு. இப்ப நான் அதை வேற மெயின்டைன் பண்ணி ஆகணுமே. ஷோ, அதுங்க முகத்தை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அத நீ கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். மா இதே எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்காத, அதெல்லாம் நடந்து முடிச்சு போச்சு. சரி, நடக்க போறது இப்ப பாரு. பிரபு நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சா உன் ஹஸ்பண்ட் இத பத்தி எதுவும் அவர்கிட்ட உளறி வைக்க கூடாது. ஓகே ஆன்ட்டி, நான் பாத்துக்கிறேன். I'll take care of it, okay? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானா தினமும் உங்க ஏரியாவுக்கு வந்து காலையில 1 hour பைக்கோட வெயில நின்னோம்னா ஆயுள் கூடும்னு விகடானந்த சுவாமிகள் சொல்லியிருக்காரு. விளையாடாதீங்க. எதுக்கு இங்க வந்து நிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. யாரையாவது பார்க்க வந்தீங்களா? உங்க அப்பாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஐயோ, இப்பதான் அவர் வெளியில போனாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம்ல. ஆனா அவர் இப்ப இருக்கிற மூடுக்கு நீங்க அவரை பார்க்காம இருக்கிறது தான் நல்லது. அவர் எப்பவுமே நான் பார்க்காம இருக்கிறது தான் எனக்கு நல்லது. அப்புறம் எதுக்கு இப்ப அவரை பார்க்க வந்தீங்க? டேய், நீ உண்மையிலேயே டியூப்லைட்டா இல்ல டியூப்லைட் மாதிரி நடிக்கிறியா? ஏன் அப்படி சொல்றீங்க? 11 மணிக்கு தான் எனக்கு ஆஃபீஸ். எப்போதும் 9 மணிக்கு தான் எந்திரிப்பேன். ஆனா உன்னை பார்க்கணுன்றதுக்காக இன்னைக்கு சீக்கிரமா எழுந்துச்சு இங்க வந்து 1 hour வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்னன்னா யார பார்க்க வந்தீங்கன்னு கேக்குற. என்ன பார்க்க வந்தீங்களா? இப்பவும் டவுட்டா? சாரி. கஷ்டம். ஆமா, ஸ்கூட்டி எங்க? நடந்து வர? தம்பி ஏதோ ஒர்க் இருக்குன்னு வாங்கிட்டு போயிட்டான். சரி, வண்டியில உட்காரு. நான் மாட்டேன். வீட்ல யாராவது பார்த்துட்டா வேணாம். ஹலோ, என்ன ஓவரா பிஹேவ் பண்ற? இது உன்னை கட்டிக்கு போற இந்த சாரோட ஆர்டர். ஐயோ வேணாங்க, ப்ளீஸ் நீங்க போங்களேன். நான் பஸ் பிடிச்சு போய்க்கிறேன். இங்க பாரு, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதுக்கு தான் உன்னை கூப்பிடுறேன். வா. என்ன முக்கியமான வேலை? சொன்னாதான் வருவியா? இல்லங்க, ஆபீஸ் போகணும், அப்புறம் லேட் ஆயிடும். லேட் ஆகும், நான் உன்னை சீக்கிரம் டிராப் பண்ணிடுறேன். நீ வா. என்ன முக்கியமான வேலைன்னு சொல்லுங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா தப்பாயிடும். லேட் எல்லாம் ஆகாது. என்னன்னு கேட்காம பேசாம வா. ஏன்? இப்பதானே பேசாம வரணும்னு சொன்னேன். வேற எதுவுமே பேசக்கூடாதா? அது பேசலாம். ஆனா சரி, இப்ப எந்த இடத்துக்கு போறோம்? நீ முத கேட்ட கேள்வியும் இப்ப கேக்குற கேள்வியும் ஒண்ணுதான். சரி போங்க. வா. கொஞ்சம் வெயிட் பண்ணு, இது வந்துடுறேன். இந்த அப்படி எதுக்கு? என் வருங்கால பொண்டாட்டி ஒரு 20,000 ரூபாய் கடன் வச்சிருக்கா. அதை அடைக்காம அவ நிம்மதியாவே இருக்க மாட்டா. அவ நிம்மதியா இல்லைன்னா நானும் நிம்மதியா இருக்க முடியாது. அதுக்கு தான் இது. புடி. இல்ல வேண்டாம். என்ன வேணாம்? புடி. இல்ல, ஏற்கனவே நான் உங்ககிட்ட 20,000 ரூபாய் வாங்கினேன். திரும்பவும் வாங்கினா எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். வேண்டாம், நான் எப்படியாவது அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். என்கிட்ட வாங்குறதுல உனக்கு என்னடி சங்கடம்? அவர்கிட்ட இன்னைக்கு வந்து தரேன்னு சொன்னேன்ல, கொடுக்கலன்னா தப்ப எடுத்துப்பாரு. இது புடி. நம்ம 2 பேரும் போய் கொடுத்துடலாம். புடி. பரவாயில்லைங்க, நான் அவங்க கிட்ட ஏதாவது சொல்லிக்கிறேன். புட்ரி. என்னாச்சு?
இல்ல ஒன்றும் இல்லை. சரி வா போலாம். தேங்க்ஸ். லூசு, தேங்க்ஸ்லாம் இனிமேல் என்கிட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா நாம் இப்போ ஓர் உயிர் ஈருடல். எதுக்கு சிரிக்கிறீங்க? அந்த அசோக்கை நினைச்சு சிரிப்பு வந்துருச்சு. அசோக நினைச்சா எப்படி சிரிப்பு வரும்? கோவம் தானே வரும். இல்லை, அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் நம்ம 2 பேரும் இப்படி வெளியில் போகிறத பார்த்து தானே பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. அதனால தானே நமக்கு இப்போ கல்யாணம் ஆக போகுது. அதை நினச்சேன், சிரிப்பு வந்துருச்சு. ஆக்சுவலாக நம்ம அசோக்குக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஜெயிலுக்கு போய் சொல்லிட்டு வந்துடுறீங்களா? கண்டிப்பா. நம்ம கல்யாண பத்திரிக்கையே முதல்ல அவனுக்கு தான் வைக்க போறேன். ஏன் மம்ம வேலைக்கு வாங்குறதுக்கா? அவனே நம்மள மறந்தாலும் நீங்க அவனை மறக்க மாட்டீங்க போல இருக்க. இங்க பாரு, அவன்லாம் நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஆளு. ஒருவேளை அவனே நம்மளை மறந்தாலும் நாம அவனை மறக்கவே கூடாது. நம்ம கல்யாணத்தன்னைக்கு ஜெயில அவனுக்கு விருந்தே போட போறேன். ஓ வாங்க. ஹலோ பிரபு, நான் தான் பேசுறேன். ராஜ், இது என்ன புது நம்பரா இருக்கு? அந்த ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ்ல நம்பர்ல இருந்து உன்னை கூப்பிடக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் இருக்குல்ல. எங்க இருக்க இப்போ? எழுந்த உடனே ஒரு ஒர்க்கா ஏர்லி மார்னிங் வெளியே போயிட்டு இப்பதான் வரேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே கூப்பிட்டுருக்கலாம்ல. சரி, ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இரு. இப்போ சொல்லு பாப்போ. என்னாச்சு? இல்ல, யாருக்கும் தெரியாம தனியா வந்து பேசுறேன். போன்ல பேசுறது கூட இப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு பேச வேண்டியதா இருக்கு பாரு. ஆமா, நைட்ல இருந்து ரொம்ப பயமா இருக்கு. நைட் ஃபுல்லா நான் தூங்கவே இல்லை. ஏன்? நேத்து உன் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் வந்திருந்தாருல்ல, அவர் என்னையும் என் அம்மாவையும் ஆல்ரெடி பார்த்திருக்காரு. சோ வாட்? நார்மலா பார்த்திருந்தா பரவாயில்ல பிரபு. நான் ரொம்ப பயங்கரமா டேரிங்கா நடந்துகிட்டப்போ அவர் என்ன பார்த்துட்டாரு. இப்ப மட்டும் அவர் அதை சொன்னாருன்னா கண்டிப்பா ப்ராப்ளம் வரும். அதனால என்ன ப்ராப்ளம் வரும்? வாட் யூ மீன்? நீ பண்றது கரெக்ட்டுங்கிறப்ப தானே அப்படி நடந்துப்ப. உங்க அங்கிள் வேற என்ன ரொம்ப அடக்க ஒடுக்கமான பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்காரு. அது இல்லைன்னு தெரிஞ்சாலே ப்ராப்ளம் தானே. வேற யாருனாலும் பரவாயில்ல, அவன் ஒரு லூசு வேற. இது வரைக்கும் அங்க எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல? இல்லை, ஆனால் அவன் கண்டிப்பாக இதை ப்ராப்ளமாக க்ரியேட் பண்ணுவான். அப்படி ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா நான் உங்க ஆன்ட்டி சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்க மாட்டேன். ஏய், ஆண்டி நம்ம நல்லதுக்கு தானே சொல்லுவாங்க. எனக்கு நல்லதெல்லாம் முக்கியம் இல்லை, நீ மட்டும் தான் முக்கியம். ஒரு நிமிஷம். யார் ஃபோன்ல? அது பப்பு. பேசக்கூடாதுன்னு சொன்னேனா இல்லையா? இல்லை, வேற நம்பர்ல இருந்தா பேசுறா. ஸ்பீக்கர்ல போட்டு பேசு. இல்லை ஆண்டி, சும்மா நார்மலாக எப்பயும் போல தான் பேசிட்டு இருந்தோம். என்னை பத்தி பேச்சு வந்துடுச்சுல, ஸ்பீக்கர்ல போடு. இல்லை ஆண்டி, அது ஸ்பீக்கர்ல போட்டு பேசு. சொல்லு பப்பு. என்னாச்சு? இல்லை, யாரோ வந்த மாதிரி இருந்துச்சு. யாரு? பார்த்தேன், யாரும் இல்லை, நீ சொல்லு. எனக்கு நீ மட்டும்தான் வேணும் பிரபு. அந்த சொத்து வேணும். அந்த வீட்டுக்கு நான் வாரிசு ஆகணுங்கிறதுல என்னோட ஆசை கிடையாது. உனக்காக தான் நான் இந்த வேஷமே போட்டுட்டு இருக்கேன். எனக்கு இது ரொம்ப எரிச்சலா இருக்கு பிரபு. இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டதே
அப்பதான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு உங்க ஆன்ட்டி சொன்னதுனால மட்டும்தான். உங்க ஆன்ட்டிக்கு வேணா இந்த சொத்தெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கலாம், எனக்கு இல்ல. நாளை பின்ன ஏதோ ஒரு பிரச்சனை, நீ வாரிசா வேண்டான்னு சொல்லிட்டா நான் உடனே ஓகே சொல்லிட்டு வந்துட்டே இருப்பேன். ஆனா உன்னை விட்டு கொடுக்கணும்னு ஆன்ட்டி சொன்னா நான் ஸ்ட்ரைட்டா போய் உங்க அங்கிள் கிட்ட நடந்த எல்லாத்தையும் அப்படியே சொல்லிடுவேன். உங்க ஆன்ட்டி தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிடுவேன். ஏய் ஏய் பப்பு, என்னது என்னது இது இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? நான் உண்மைதான் சொல்லிட்டு இருக்கேன் பிரபு. எதுக்காகவும் நான் உன்னை மிஸ் பண்ண தயாரா இல்ல. உனக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவேன். ஓகே பப்பு, நீ தேவையில்லாம எதுவும் குழப்பிக்காத. நான் ஃப்ரீயாகிட்டு கால் பண்ணுறேன். I'll call you back. ஓகே பை. Bye. ஆண்டி ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் ஹர். அவள் என் மேலே ரொம்ப பொசசிவாக இருக்கா, அதனால தான் இவ்வளோ எமோஷ்னலாக பேசிட்டா. கார் எடு. எங்க ஆண்டி? அவ வீட்டுக்கு போகலாம். ஆண்டி ப்ளீஸ், அவள் ஏதோ எமோஷ்னலாக பேசிட்டா. எமோஷன்ல என்ன வேணாலும் பேசுவாளா? இப்போ நீ வரியா இல்ல நான் மட்டும் போட்டுமா? வா. அண்ணி. ஆண்டி. சொல்லுங்க. நாங்க வெளில போறோம், அவர் வந்தாருன்னா சொல்லிடுங்க. சாப்பிட்டு போயிடுங்களேன். குப்பையில போடுங்க. டேய் பிரபு, என்னடா இது? சும்மா உள்ள போறீங்களா? ஒன்றும் இல்லை. புள்ளைய பெற்று வைட்டினா நல்ல பிரண்டைய பெற்று வச்சிருக்க. அந்த ஆட்டம் மூஞ்ச காட்டி தத்தெடுக்கிற அளவுக்கு போனா இப்போ என் தங்கச்சி கிட்ட என்ன இளவு சொல்லி தொலைச்சானோ அவ கோவமா போயிட்டு இருக்கா. ஐயோ, இப்போ இதனுடைய விளைவு என்ன ஆக போதோ தெரியல. போ. அண்ணே, நல்ல தண்ணி இருக்கிற மாதிரி ஒரு இளநீ வெட்டுங்க. வெட்டில தம்பி. ஒண்ணா ஆ, வேண்டாம். ஏன் வேணாம்? யாராவது பார்த்தா ரொம்ப அசிங்கமா இருக்கும். லவ்வர்ஸ் எல்லாம் அப்படிதான் குடிக்கிறாங்க. யாருக்குமே அது அசிங்கமாப்படல, உனக்கு மட்டும் ஏன் அசிங்கமாப்படுது? ஷோ வேணாங்க ப்ளீஸ். ஏன் வேணாங்கிற? எத்தனை நாள் ஆசை தெரியுமா? ஒவ்வொரு தடவையும் நான் இளநீ சாப்பிட வரப்பெல்லாம் எவனாவது ஒருத்தன் அவன் லவரோட 2 ஸ்டாப் போட்டு குடிச்சிட்டு இருப்பான். அப்பெல்லாம் நானும் நினைப்பேன், நம்மளும் ஒரு பொண்ணை லவ் பண்ணி இதே மாதிரி 2 ஸ்டாப் போட்டு குடிக்கணும்னு. இப்போதான் அந்த ஆசை நிறைவேற போகுது. இன்னைக்கு 2 ஸ்டாப் போட்டு குடிக்க போறேன், என் ஆசையும் நிறைவேற்ற போறேன். ஆனால் வெட்டுங்கண்ணே. எனக்கு இளநியே வேண்டாம், ஆளை விடுங்க. ஏய், நீ என்னை லவ் பண்றியா இல்லையா? எதுக்கு சம்மந்தம் இல்லாம கேட்டுட்டு இருக்கீங்க? சம்பந்தம் இருக்கு. நீ என்ன லவ் பண்றனா இப்ப குடிக்கிற, இல்லனா நீ என்ன சின்சியரா லவ் பண்ணலன்னு அர்த்தம். ஏங்க இதை வச்சா முடிவு பண்ணுவாங்க? நான் இதை வச்சுதான் முடிவு பண்ணுவேன். ஷோ கடவுளே, இது என்னங்க காமெடியா இருக்கு? காமெடியா இருக்கா? சரி, வேற எப்படி நிரூபிப்ப சொல்லு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஈருடல் ஓர் உயிர்னு சொன்னீங்கல்ல, அதை நீங்க விளையாட்டுக்கு கூட சொன்னதா இருக்கலாம். ஆனா நீங்க சொன்ன அந்த நொடியில இருந்து அந்த வார்த்தை எல்லாம் என் உயிர்ல கலந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்தம்மா, நீ மட்டும் குடி. என்னென்ன தம்பி, இந்த பொண்ணு எவ்வளவு அழகா சொல்லிச்சு பாத்தீங்களா? அதான்ப்பா நிஜம். உண்மையான காதல்னா மனசுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். 2 ஸ்ட்ரா போட்டு இளநீ குடிக்கணும்லாம் தேவையில்லை. நான் தான் தினம் பாக்குறேனே 2 ஸ்ட்ரா போட்டு குடிக்கிறவங்கள. கடை போட்டு இன்னைக்கு வரைக்கும் 1000 ஜோடிக்கு மேல வந்து அப்படி குடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்திருக்காங்க தம்பி. ஆனா ஆள் தான் மாறி இருக்கும். ஆணும் சரி பொண்ணும் சரி, முதல் தடவை வந்தவங்களோட திரும்ப வந்ததே இல்லை.
இந்த பொண்ணு உனக்கு நிஜமா இருக்கும் தம்பி. அதுக்காக ஒன்னையும் குறையா சொல்லல. இந்த பொண்ணை நல்லா பாத்துக்கு தம்பி. இந்த தம்பி இந்தாங்கண்ணே. கொடுங்க. இந்தாங்க. சரிங்க தம்பி. போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. வரோண்ணே. சொல்லுங்க நீ. சித்தப்பா, நான் பாப்பா பேசுறேன். சொல்லுமா. அம்மாவுக்கு அடிபட்டுருச்சு சித்தப்பா. அடிபட்டுருச்சா?